வணக்கம். இனியவை என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே பாருங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, நம்மளுடைய பெண் பிள்ளைகள் முதல் பூப்பு அடையிறாங்க இல்லையா, ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க இல்லையா, அந்த காலகட்டத்தில் அவங்க உடலில் சந்திக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன, அதிலிருந்து ரெகுலர் பீரியட்ஸ் வரத்துக்கு அவங்க என்ன மாதிரி முறைகள் எல்லாம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். நான் டாக்டர் MS உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் பெங்களூர். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், மறந்து போன மரபும் தொலைந்து போன ஆரோக்கியமும் பகுதியில் இன்னைக்கு உங்களுக்கான ஒரு சின்ன சிந்தனைக்கான ஒரு விஷயம். நிறைய பேர் இன்னைக்கு நம்ம எங்கே யூடியூப் திறந்தாலும் சரி, என்ன நியூஸ் பார்த்தாலும் சரி, இந்த குடல் ஆரோக்கியம், கட் ஹெல்த் அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த கட் ஹெல்த்துக்காக ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க தெரியுங்களா? என்ன சாதம் சாப்பிட்டாலும் சரி, என்ன நான்வெஜ் ஹெவியாக சாப்பிட்டா கூட கடைசீட்டில் மிளகு, சீரகம், பூண்டு எல்லாம் போட்டு நல்லா தக்காளி போட்டு ஒரு ரசம் கரமாக வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த ரசம் அவங்க கருவேப்பிலை, மல்லி எல்லாம் சேர்த்து வைக்கும் பொழுது அவங்க குடலுடைய ஆரோக்கியத்தை அதை மேம்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருந்தது, ஜீரணத்தை சரி பண்ணி கொடுக்கக்கூடியதாக இருந்தது, குடலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுக்கு அது உணவாக மாறுச்சு. ஸோ ப்ரீபயோட்டிக்காக இருந்துச்சு. அதனால் அவங்க சாப்பிட்ட உணவு முழுமையாக செரிமானிக்கப்பட்டு குடல் ஆரோக்கியம் பாதுகாக்கப்பட்டது. இன்றைக்கி நம்ம பெண் பிள்ளைகளுக்கும் சரி, ஆண் பிள்ளைகளுக்கும் சரி, நம்ம வெரைட்டி ரைஸ் தான் குக் பண்ணி கொடுக்குறோமே ஒழிய அந்த ரசம் சாதம் அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்ணுறோமா? கொஞ்சம் கவனித்து பாருங்களேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், பெண் பிள்ளைகளுக்கு மாதவிடாய் காலத்தில், ஒவ்வொரு மாதம் முதல் பூப்பு காலத்தில் அவங்க சந்திக்கக்கூடிய விஷயங்கள், உடல் அளவில் என்ன மாற்றம், மனதளவில் என்ன மாற்றம், ஏன் இந்த பகுதியை நான் இன்னைக்கு பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட ஒரு அம்மா டாக்டர், என் பெண் பிள்ளை ஏஜ் அட்டன் பண்ணி ஒரு 6 மாதம் ஆகுது, ஆனால் ஃபஸ்ட் டைம் பீரியட்ஸ் வந்ததோடு சரி, அதுக்கப்புறம் அவளுக்கு பீரியட்ஸே வரல, இதுக்காக நாங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா, எனக்கு ஒன்றும் புரியலை, இது எனக்கு ஒரு பிரச்சனை ஆகிடுமோங்கிற பயம் அப்படின்னு அந்த அம்மா என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பயனுள்ளதாக இருக்கும். இப்போது முதல் பீரியட்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த வயது முதல்ல என்ன? ஃபஸ்ட்டு மெனார்க் இன்றைக்கி காலகட்டத்தில் ரொம்ப சீக்கிரம் ஏஜ் அட்டன் பண்ணுற குழந்தைங்களையும் நம்ம பார்க்குறோம். கரெக்டான ஏஜ் தான் என்ன? நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. ஸோ அந்த மெனார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு டைம் பீரியட்ஸ் வரதுக்கான முதல் பூப்பு பருவம் அப்படிங்கிறது ஒரு 8 வயதில் உடல் அளவில் மாற்றங்களை பெண் பிள்ளைகளுக்கு நம்ம பார்க்க முடியும். சிறு மார்பக வளர்ச்சி இருக்கும், முடி வளர்ச்சி மறைவிடங்களில் ஏற்படும். இது எல்லாத்தையும் தொடர்ந்து ஒரு 12 வயதிலிருந்து 13 வயதுக்குள்ளே அவங்களுக்கு ஆவரேஜாக ஃபஸ்ட்டு பூப்பு அடையிறது, முதல் பூப்பு அடையிறதுக்கான காலகட்டமாக சொல்லப்படுது. இதுவே 8 வயதுக்கு முன்னாடி ஒரு பெண் பிள்ளை ஏஜ் அட்டன் பண்ணுது அப்படின்னு சொன்னோம்னா அதை நம்ம ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதுவே 13 வயது 14 வயது ஆகியும் உடல் அளவில் எந்த விதமான மாற்றங்களும் தென்படலை, மறைவிடங்களில் முடி வளர்ச்சியோ மார்பக வளர்ச்சியோ இல்லை, 15 வயது ஆயும் ஏஜோ அட்டன் பண்ணலை அப்படிங்கும் பொழுது அதை நம்ம டிலேடு பியூபர்ட்டி, லேட்டாக இன்னும் ஏஜ் அட்டன் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். அப்போது இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு பெண் பிள்ளைகளுக்கு உடல் அளவில் என்னென்ன மாற்றங்கள் நிகழும் தெரியுங்களா? முதல்ல கொஞ்சம் மார்பக வளர்ச்சி இருக்கும், மறைவிடங்களில் முடி வளர்ச்சி இருக்கும், வியர்வை சுரப்புகள் அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும், உடற்பருமன் அதிகரிக்கும். குறிப்பாக இடுப்பு தொடை பகுதிகளில் நிறைய சதைப்பெருக்கம் காணப்படும், கொஞ்சம் உயரம் இன்க்ரீஸ் ஆவாங்க, ஏஜ் அட்டன் பண்ண பிறகு கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் ஆவாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன மாற்றம். மனதளவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்போ தான் நிறைய சென்சிட்டிவ் ஆவாங்க, கோவம் நிறையா வரும், அவங்க கூட பிறந்தவங்க கூட சண்டை போடுவாங்க, தம்பி தங்கச்சி கூட நிறையா சண்டை போடுவாங்க. அதே மாதிரி அம்மா அப்பா சொல்கிறத கேட்க மாட்டாங்க. அது வரைக்கும் சொல்கிற பேச்சை கேட்டவங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கேட்குறதுக்கு யோசிப்பாங்க, சொல்ல மாட்டாங்க, பிடிவாதம் பிடிப்பாங்க.
நிறைய விஷயங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்க உடம்புல நிறைய மூட் சேஞ்சஸ் இருக்கும் இல்லைங்களா, அதனால என்ன நம்ம உடம்புல நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் கியூரியாசிட்டி தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை படிக்கிறது, பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இது மனதளவில் நார்மலாக ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நடக்கக்கூடியது. அடுத்து பார்த்தோம்னா கர்ப்பப்பையில ஏற்படக்கூடிய மாற்றம். கருப்பையுடைய தசைகள் வந்து விரிவடைய ஆரம்பிக்கும், உள்சுவர் தடிமன் வந்து அப்போதான் உருவாக ஆரம்பிக்கும், கருப்பைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து மேம்பட ஆரம்பிக்கும், படிப்படியாக பீரியட்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெகுலர் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து ஒவேரியன் சைக்கிள்ஸ், ஃபாலிக்கல்ஸ் வந்து எக் ஃபாலிக்கல்ஸ் வந்து ஏஜ் அட்டன் பண்ண உடனே அவ்வளோ டெவலப்மெண்ட் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ தான் டெவலப் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எக் ஃபாலிக்கல்ஸ் எடுத்த உடனே ஃபுல்லாக டெவலப் ஆகி மாதம் பீரியட்ஸ் வரதுங்கிறது ரொம்ப ரேர். அப்போது நம்ம பெண் பிள்ளைகள் ஏஜ் அட்டன் பண்ணி குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துக்கு அந்த பீரியட் சைக்கிளில் வந்து கருமுட்டை வெடித்து வெளியே வராமல் வெறும் பீரியட் சைக்கிள் மட்டும் வரலாம். அதாவது ஓவிலேட்டரி சைக்கிள் இல்லாமல் வெறும் பீரியட் சைக்கிள் மட்டும் இருக்கலாம். சில காலகட்டங்களில் ஃபஸ்ட்டு 1 இயர் வரைக்கும் பீரியட்ஸ் இர்ரெகுலராகவும் இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அப்படின்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறத கவனத்தில் வச்சுக்காமல் விட்டுறணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. அந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை பெற்ற தாய்மார்கள் சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கணும். ஒன்று, அந்த பிள்ளைகளுக்கு உடல் எடை கூடாமல் பார்த்துக்கணும். அடுத்து, தேவையில்லாமல் ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய கொடுக்கறத வந்து தவிர்க்கணும். அவங்களுடைய தூக்கம் படின்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்குறது இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் 7லேருந்து 8 மணி நேரம் தூக்கம் அப்படிங்கிறது அவசியமாக இருக்குது, அந்த பிள்ளைகளுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கணும். அதே மாதிரி சிறு சிறு உடற்பயிற்சிகளுக்கு கவனம் கொடுக்கணும். சின்ன யோகா கிளாஸ் அனுப்புறது, எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறது, இது எல்லாத்தையும் கவனத்தில் வச்சுக்கணும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், பீரியட்ஸ் வரலன்னு சொல்லிட்டு பப்பாளி பழம், அன்னாசி பழம், எள்ளுருண்டை, கருப்பட்டி, இனிப்பு அப்படின்னு கொடுத்து நிறைய சாப்பிட வைக்கிறாங்க. 3 மாதத்துக்கு கூட அந்த மாதிரி ஃபுட்டை மாற்றி கொடுக்குறாங்க. இது என்ன பண்ணுன்னா, பீரியட்ஸ் வருதோ இல்லையோ அந்த ஹார்மோனல் சேஞ்சஸை வேறு மாதிரி கொண்டு போய் உடற்பருமனை அதிகரித்து ஒருவேளை பீரியட்ஸ் அதனால் வந்தால் கூட நிற்காமல் போகிற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் செய்யக்கூடாது. அதுக்கு பதிலாக உணவு கட்டுப்பாடும் உடற்பயிற்சியுமே போதுமானது. ஸோ இது எல்லாத்தையும் கவனத்தில் வச்சுக்கிட்டு முதல் பூப்பு அடைஞ்ச பெண் பிள்ளைகள் உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னா அந்த நான் சொன்ன வழிமுறைகளை பின்பற்றினாலே போதுமானது. பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.